So hi hello everyone. So இந்த வீடியோல நம்ம C ல இருக்க qsort ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். So இந்த qsort ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட அரே ascending or descending or so வேற எந்த மெத்தட்லயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. So அதை எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். So first இந்த qsort ஓட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். So qsort இதோட நேம் என்னன்னா qsort அப்படியே தான் இருக்கும். இது வந்து quicksort அல்காரிதம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது. So இதுல வந்து 4 பாராமீட்டர் பாஸ் பண்ணனும். So first பாராமீட்டர் என்ன அரே பாயிண்டர். So அரே பாயிண்டர்ங்கிறது ஒண்ணும் இல்ல அரேயோட நேம் தான். And second parameter வந்து அரேயோட சைஸ் பாஸ் பண்ணனும். And third parameter என்னன்னா அந்த அரேயோட டேட்டா டைப்போட சைஸ். சோ இப்போ ஒரு இன்டிஜர்னா சைஸ் ஆஃப் int அப்படிங்கறத போட்டு நம்ம பாஸ் பண்ணனும். இல்ல ஒரு கேரக்டர்னா சைஸ் ஆஃப் கேரக்டர் அந்த மாதிரி போட்டு பாஸ் பண்ணனும். சோ சைஸ் ஆஃப் டேட்டா டைப். And third fourth parameter என்னன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் comparator function. சோ இது என்னங்கறத நான் பின்னாடி சொல்றேன். சோ இதுதான் நம்மளோட qsort ஓட சின்டாக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் அரேயோட நேம், இரண்டாவது அரேயோட சைஸ், மூணாவது டேட்டா டைப், நாலாவது அந்த comparator function. சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மட்ட ஒரு அரே இருக்குன்னு வெச்சுக்குவோம். ஒரு அரே அதுல வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினு வெச்சுக்கலாம். சோ அதுல வந்து என்னலாம் இருக்குன்னா சோ 12 and 4 and 56 and 34 and 3. okay நம்ம இப்போ qsort ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இத சார்ட் பண்ண போறோம். இந்த அரே ascendingல சார்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்னன்னா qsort. சோ qsort னு போட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் பாராமீட்டர் என்னன்னா அந்த அரேயோட நேம். சோ arr. சோ இது ஃபர்ஸ்ட் பாராமீட்டர். இரண்டாவது அந்த அரேயோட சைஸ் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ 5. and மூணாவது பாராமீட்டர் அந்த சைஸ் ஆஃப் தி டேட்டா டைப். சோ நம்ம இப்போ இந்த இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்போ சைஸ் ஆஃப் இன்டிஜர் அப்படினு போடணும். and fourth பாராமீட்டர் என்னன்னா comparator function. இது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த qsort ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் sort அப்படின ஒரு ஃபங்க்ஷன் நான் ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ அந்த sort-ஐ மேல டிஃபைன் பண்றேன். சோ இந்த sort ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி ரிசீவ் ஆகும்னா ரெண்டு பாராமீட்டர் ரிசீவ் ஆகும். ரெண்டு ஆர்குமென்ட் ரிசீவ் ஆகும். என்ன ஆர்குமென்ட்லாம்னா இந்த அரேல இருக்க ஒரு ஏதாவது ரெண்டு ஆர்குமென்ட். அது எப்படி ரிசீவ் ஆகும்னா ஒரு void கான்ஸ்டன்ட் void பாயிண்டர் ரிசீவ் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் void star p1 and constant void star p2. சோ ரெண்டு பாராமீட்டர் அதாவது நம்ம அரேல இருக்கிற ஒரு ரெண்டு எலிமெண்ட் தான் அது கான்ஸ்டன்ட் வாய்டா ரிசீவ் ஆகும் இந்த qsort ஃபங்க்ஷனுக்குள்ள. சோ இத நம்ம இப்போ டைப் கன்வர்ட் பண்ணனும். சோ இப்போ என்ன கான்ஸ்டன்ட் வாய்ட் பாயிண்டரா இருக்கு. இத நம்ம அப்படியே நம்ம டேட்டா டைப்பா மாத்தணும். இன்டிஜரா மாத்தணும். சோ அது எப்படி மாத்தணும் நம்ம நார்மலா பண்ற மாதிரி தான். சோ ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிஜர் aங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுவோம். சோ நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னா வாய்டா இருக்கு. சோ இத முதல்ல நம்ம என்ன பண்ணனும்? நம்ம இத முதல்ல அப்படியே இன்டிஜர் பாயிண்டரா மாத்தணும். வாய்ட் பாயிண்டரா இருக்கத இன்டிஜர் பாயிண்டரா மாத்தணும். மாத்திட்டு இப்போ என்ன பண்ணனும்னா இப்போ இன்டிஜர் பாயிண்டரா மாறிட்டு இந்த இன்டிஜர் பாயிண்டரை டீரெஃபரன்ஸ் பண்ணனும். சோ டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த பாயிண்டர்ல இருக்கிற வேல்யூ நமக்கு இந்த இப்போ இன்டிஜர் a ல இருக்கும். சோ இரண்டாவது இன்டிஜர் b. சோ இதுல வந்து அதே மாதிரி மறுபடியும் இந்த p2-ஐ நம்ம மறுபடியும் டைப் கன்வர்ஷன் பண்ணனும். சோ void பாயிண்டர்ல இருந்து இன்டிஜர் பாயிண்டரா கன்வர்ட் பண்றோம். அதுக்கு அப்புறம் அதுல இன்டிஜர் பாயிண்டர்ல இருக்கத டீரெஃபரன்ஸ் பண்றோம். சோ இதுக்கு தான் ரொம்ப முக்கியமான பார்ட். சோ இப்போ நம்ம ஒரு அரேயை வந்து ascending ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணனும்னா சோ ஃபர்ஸ்ட் நமக்கு p1 பாராமீட்டர் பாஸ் ஆயிருக்கு. இரண்டாவது p2 பாராமீட்டர் பாஸ் ஆயிருக்கு. சோ p1 ல இருந்து p2-ஐ நம்ம மைனஸ் பண்ணனும். சோ ரிட்டர்ன் a minus b. அதாவது இப்போ a-க்கும் b-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். சோ இப்போ a பெருசா இருந்துச்சுனா என்ன ஆகும்னா அது b சின்னதா இருந்துச்சுனா b முன்னாடி போயிடும். சோ a பெருசா இருந்துச்சுனா a வந்து பின்னாடி வரும். சோ இத பேஸ் பண்ணி இது ஸ்டார்ட் ஆகும். சோ இப்போ இது என்ன ஆகும்னா இந்த அரே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த அரேயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் இன்டிஜர் சோ ரன் பண்ணி பார்ப்போம். சோ நீங்க பார்க்கலாம் இந்த அரே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க நிறைய இடத்துல நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு பேசிக்கானது. இப்போ இத வந்து descending ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணனும்னா ஒண்ணுமே இல்ல. சோ இது ஆப்போசிட்டா போடுங்க. சோ இரண்டாவது பாராமீட்டர்ல இருந்து முதல் பாராமீட்டர் மைனஸ் பண்ணுங்க.
அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா அப்படியே டீசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் செக் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரே வந்து டீசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். நிறைய பேருக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்டிஜர் மேட்ரிக். ஸோ இதை கேரக்டர் அரேக்கு எப்படி பண்ணணும்னா, ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ கேரக்டரை டிக்ளேர் பண்ணி அதில் ஒரு 5 பேராமீட்டர் கொடுத்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வி அண்ட் ஓ. ஸோ ஒரு கேரக்டரை நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம இப்போ மறுபடியும் qsort ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ qsort ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அரேயோட நேமு, அதாவது அரே பாயிண்டர். ஸோ ரெண்டாவது நம்ம அரேயோட சைஸ். ஸோ இங்கேயும் 5 எலிமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 5. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரேயோட டேட்டா டைப். ஸோ நம்மளுக்கு என்ன கேரக்டர் அரே யூஸ் பண்ணியிருக்கோம். சைஸ் ஆஃப் கேர். ஸோ 4th பேராமீட்டர் நம்மளோட சார்ட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம வேற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கேரக்டர் அரே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ இப்போ சார்ட் கேர் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இன்டிஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம இன்டிஜர்லேயே கால் பண்ணிக்கலாம். ஸோ இன்டிஜர் சார்ட் கேர். ஸோ அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் வாய்டாக தான் இங்கேயும் ரிசீவ் ஆகும். எல்லா இதுவுமே கான்ஸ்டன்ட் வாய்டு பாயிண்டராக தான் ரிசீவ் ஆகும். ஸோ அதே மாதிரி ரிசீவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ கான்ஸ்டன்ட் வாய்டு ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம டைப் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வாய்டு பாயிண்டராக இருக்கிறத முதல்ல நம்ம கேரக்டர் பாயிண்டாக மாற்றணும். ஸோ கேரக்டர் ஏன்னு ஒன்று வச்சுக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை முதல்ல கேரக்டர் பாயிண்டாக டைப் கன்வெர்ட் பண்ணுவோம் P1. ஸோ டைப் கன்வெர்ட் பண்ண அப்புறம் இந்த வேல்யூவை நம்ம டீரெஃபரன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்டில் ஸ்டோர் இருக்க வேல்யூ டீரெஃபரன்ஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டார் போட்டுவோம். ஸோ என்ன இப்போ இந்த வாய்டு ஃபங்க்ஷனில் இருக்கிறது கேரக்டர் பாயிண்டராக மாறி இருக்குது. ஸோ இப்போ இந்த கேரக்டர் பாயிண்டில் ஸ்டோர் இருக்க வேல்யூ டீரெஃபரன்ஸ் பண்ணி இப்போ ஏல ஸ்டோர் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம P2க்கும் பண்ணுவோம். அதை பியில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ கேர் ஸ்டார் P2. ஸோ நம்ம இப்போ ஏசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன ஆகும்னா நம்ம அங்கே முன்னாடி நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே ஆஸ்கி வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ ஏசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணால் A - B. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த அரேயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இதை டிலீட் பண்ணிப்போம். ஸோ printf %c and str of 5. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளோட அரே வந்து ஏசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி டீசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈஸி தான். அதே மாதிரி B - A. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு இன்டிஜர் அரே அல்ல ஒரு கேரக்டர் அரே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அரே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட முன்னாடி பண்ண மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அரே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிடுவோங்க. ஸோ கேர் str அதில் ஒரு 5 ஸ்ட்ரிங்ஸ் அப்படி இருக்கிறத வச்சுக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு AB and ஸோ இப்படி ஒரு 5 ஸ்ட்ரிங்ஸ் இதில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஏசெண்டிங் ஆர்டரில் இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸோ அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் qsort ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதில் நம்ம ஃபஸ்ட்டு பேராமீட்டரை நம்ம அரேயோட சைஸ், அரேயோட நேம்ஸ். ஸோ அரேயோட நேமுக்கு அப்புறம் அரையில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டோட அரேயோட சைஸ் அண்ட் 3வது பேராமீட்டர் என்னென்னா அரையில் இருக்க அரேயோட டேட்டா டைப்பு. ஸோ அரேயோட டேட்டா டைப்போட சைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரிங் அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எப்படி டேட்டா டைப் சைஸ் ஆஃப் டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறதுனா ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க அந்த அரேயில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட சைஸ் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ சைஸ் ஆஃப் str of 0. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற
இந்த ஸ்ட்ரிங் அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட நம்ம சைஸ் கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும். ஸோ அதுதான் இதோட டேட்டா சைஸ் ஆஃப் டேட்டா டைப். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட கம்பேரட்டர் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு str அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு அதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இன்டிஜர் str star. ஸோ இது முன்னாடியே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் வாய்டாக தான் ரிசீவ், கான்ஸ்டன்ட் வாய்டு பாயிண்டராக தான் ரிசீவ் ஆகும். ஸோ ரிசீவ் ஆகும்போது நம்ம இப்போ முன்னாடி என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம முன்னாடி அந்த கான்ஸ்டன்ட் வாய்டு பாயிண்டரை நம்மளோட டேட்டா டைப் இப்போ ஒரு இன்டிஜர்னா இன்ட்டு பாயிண்டரை கன்வெர்ட் பண்ணி அதை டீரெஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஆனால் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இப்போ கேரக்டர் அரே நம்ம டீரெஃபரன்ஸ் பண்ண போகிறது இல்லை, வெறும் பாயிண்டராக தான் வைக்க போகிறோம். ஸோ நமக்கு ஏன்னா ஒவ்வொரு நம்ம இதில் 2 டைமென்ஷனல் நமக்கு கேரக்டர் அரேனால என்னென்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அரேனா என்னென்னா 2 டைமென்ஷனல் அரே தான். ஸோ 2 டைமென்ஷனல் அரேலுக்கு நம்ம அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டை ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எப்படின்னு குறிக்கும் ஒரு பாயிண்டர் தான் குறிக்கும். ஸோ நம்ம வெறும் டேரெக்டாக வெறும் பாயிண்டர் கன்வெர்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேர் ஸ்டார் s1. ஸோ நம்ம இப்போ பாயிண்டராக மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதனால தான் இப்போ பாயிண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். முன்னாடி நம்ம ஒரு ஒரிஜினல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம், அதில் ரெஃபரன்ஸ் பண்ணி டீரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம இருக்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் முன்னாடி பாயிண்டர் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் ஒரு கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கோட பாயிண்டர் ஸ்டோர் பண்ண போகிறதுனால ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வாய்ட் பாயிண்டராக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு கேரக்டர் பாயிண்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது ரெண்டாவது ஸ்ட்ரிங் ஜஸ்ட் ஈக்குவல் டு. ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ முன்னாடி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு கேரக்டர் அரேனா முன்னாடி ஒரு இன்டிஜர் ஒரு கேரக்டர் அரேனா நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணோம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் இருக்குது, நம்ம இதில் மைனஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணணும், 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணது. ஸோ என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேர் அதே மாதிரி தான் s1, s2. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுனால இந்த அரே வந்து நம்ம என்ன டிக்ஷனரி ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரே நம்ம பிரிண்ட் பண்ணி ஸ்ட்ரிங் அரே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நீங்களே பார்க்கலாம் இதில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா டிக்ஷனரி ஆர்டரில் இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டிக்ஷனரி ஆர்டர் பண்ணினா கேபிட்டல் லெட்டர் முன்னாடி வரும். ஸோ இது பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா உங்களோட ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூஸ் வந்து முன்னாடி சின்னதாக இருக்கனால அது முன்னாடி வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ், ஸோ அந்த ஆர்டர் படி வரும். ஸோ இதே இது ஆப்போசிட் நீங்கள் டீசெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே மாற்றி போட்டாலே போதும். s2, s1. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ என்னன்னா டீசெண்டிங் ஆர்டரில் உங்களோட உங்களோட ஸ்ட்ரிங் அரே வந்து டீசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அரே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.